பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திரியேக நாமத்தினாலே ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 11ஆம் ஞாயிறு ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாகவும் கீர்த்தனைகளிலே 29வது கீர்த்தனை பாடல், இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் 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 என்ற பாடலை பாடுவோம். இன்று நாளில் முறைமுறையாக வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 113ஆம் சங்கீதம். சங்கீதங்கள் 113ஆம் சங்கீதத்தை நாம் முறைமுறையாக வாசிப்போம். அல்லேலூயா! கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தர் நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவுது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் விராஜ்யமாகிய மேலும் இருந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு இணையானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலே பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவன் பிரபுக்களோடும் நம்ம ஜனத்தின் அதிபதிகளோடும் காணப்படுகிறார்.
இணைந்து சொல்வோம். மகிழ்ச்சியை சந்தோஷமான வீட்டிலே குடியிருக்கப்படுகிறார். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தத்தின் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதுமான சதா காலத்தில் இருக்கிறபடி ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 11ஆம் ஞாயிறு ஆராதனைக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த நாளை காண கிருபை செய்திருக்கிறீர். இல்லங்களிலிருந்து கர்த்தாவே உம்மை துதிக்கும்படியாக தோத்தரிக்கும்படியான கிருபை தந்ததற்காக நன்றி. கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நடத்தும். இந்த ஆராதனை முழுவதிலும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஆண்டு ஞாபகத்திற்கு மகிமை உண்டாகவும் ஞான பாடலில் 161வது ஞான பாடலின் முதல் 3 கவிகளை பாடுவோம். ஞான பாடல் எண் 161. தாழ்விலிருந்து கூப்பிடும் என் சத்தம் கேட்டன்பாக, என் அழுகை அனைத்திற்கும் செவி கொடுப்பீராக. கர்த்தாவே, பாவ குற்றத்தை நீ மன்னியாமல் நீதியை பார்த்தால் யார் நிற்கக்கூடும் என்ற பாடலில் முதல் 3 கவிகளை பாடுவோம்.
அவரோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தறியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, தேவ கிருபை பெற தகுதியற்றவர்களாகிய நாம் நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்து பிதாவின் முன்னிலையில் நம்மை தாழ்த்துவோமாக. அவருடைய சகாயத்தையும் கிருபையும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நாம் ஆயக்காரனை போல பிதாவே பாவிகளாகி எங்களுக்கு இறங்கியருளும் என்று கெஞ்சி கேட்போம். வாருங்கள். பிதா நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனிடம் விசுவாசம் கொள்ளும் எவரும் கெட்டழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்தருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருநாமத்தை நாம் புகழ்ந்து துதிப்போம். வாருங்கள். மனித பிரியமும் உண்டாவதாக.
பிரார்த்தனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள நித்திய பிதாவே, அபாந்தராகிய நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்யவல்ல பெரும்புள்ள கர்த்தாவே, உமது இரக்கத்தை எங்கள் மீது பொழிந்தருளி எங்கள் மனசாட்சி கீர்த்திகளை உண்டாக்குகிற யாவற்றையும் எங்களுக்கு மன்னித்து நாங்கள் உம்மிடம் கேட்க துணியாதவற்றையும் எங்களுக்கு கூட்டிக் கொடுத்தருள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றைக்கும் ஜீவித்த அரசாழ்கிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 11வது ஞாயிறாகிய இன்று வாசிக்கப்படி குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டின் பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது 1 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 12 வரை. வசனங்கள் 5 துவங்கி 12 வரை. பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருக்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளில் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காலிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறித்து அடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கு சேனுக்கு நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபேனேசர் என்று பெயரிட்டான். இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமாகிய உன் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. மகிமையுள்ள கடவுளே தேவரே பரிசுத்தர், வல்லமையுள்ள ஆண்டவரே நீர் பரிசுத்தர், என்றென்றும் ஆண்டவரே நீர் பரிசுத்தர். ஆமென். அந்தபடியே இந்த நாளுக்காக குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிருப பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்கள். பிலிப்பியர் 3 7 முதல் 11. ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவர்கள் எவர்களோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநிதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும்
விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் மணிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடல்களின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கும் அவருடைய மனதுக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மருத்துவரிலிருந்து உயிரோடு இருந்திருப்பதற்கு தகுதியாக படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் குப்பியமாக எண்ணுகிறேன் என்பது. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நம்முடைய இருதயத்தில் நித்திய ஜீவனுக்கென்று உறுதிப்படுத்தி காப்பாராக. ஆமென். அவர்த்தனை நீதிமானாக தீர்க்கிறவன் விசுவாசம் வைக்கிறவனுக்கு அவர் விசுவாசமே நீதியாக எண்ணப்படும். எவருடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் இந்த நாளுக்காக குறிக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ பகுதியையும் நாம் வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் வசனங்கள் 9 துவங்கி 14 முடிய. லூக்கா 18:9-14 வசனங்கள். இயேசு தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை பார்த்து இந்த உவமையை சொன்னார். 2 மனிதர் ஜெபம் பண்ண தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று கடவுளே, பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் நான் இராததினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கின்றேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரனோ தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலில் அடித்துக் கொண்டு, கடவுளே, பாவியாகி எனக்கு இறங்கும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பினான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் என்பதுவே. நல்ல வார்த்தைக்காக அவருக்கு நாம் நம்முடைய திருச்சபை மக்கள் அனைவரோடும் ஒருமனப்பட்ட மக்களாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய பிதாவை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒன்றான குமாரனும் நம்முடைய மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்திபிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோடு உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கு இனி எல்லாமல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவரிலிருந்து உயிரிழந்தோருக்கும் மரித்தோருக்கும் நியாயத்தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் கிறிஸ்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். இந்த விசுவாசத்திலே நாம் எல்லாரும் உறுதியோடு நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே நமக்கு துணை புரிவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வாரத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே புதிய ஆசீர்வாதமான நாட்களை சுதந்திரிக்கும் மக்களுக்காக செபிப்போம். 16ஆம் தேதி
செல்வி பெட்ஸி ஒரு புதிய பிறந்த நாளுக்கு நன்றி செலுத்த இருக்கிறார். 17ஆம் தேதி செல்வன் ஆபிரகாம் ஒரு புதிய பிறந்த நாளுக்கு நன்றி செலுத்த இருக்கின்றார். 19ஆம் தேதி செல்வி தீபிகா புதிய பிறந்த தினத்தை கண்டு நன்றி செலுத்த இருக்கின்றார். அதே நாளிலே ஸ்டெஃபானோ புதிய பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்த இருக்கிறார். அதே போல அதே நாளில் டெல்பியா அவர்களும் புதிய பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்த இருக்கிறார்கள். இவர்களுக்காக நாம் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபம் செய்வோம். வாருங்கள். அன்பும் மகா இரக்கமும் கிருபை மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, மக்கள் நன்றி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு வழிகாட்டியாக ஆலோசனை கர்த்தராக மட்டுமாக இருந்து இது ஆகஸ்ட் மாதத்திலும் 14 நாட்களை நாங்கள் கடந்து 15ஆம் தேதியாக இன்று கர்த்தாவே உண்மை நாங்கள் துதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிக்கும்படியாய் இல்லங்களிலிருந்து ஆண்டவரே ஆராதனை நாங்கள் பங்கு பெறும்படியாய் கிருபை பாராட்டுவதற்காக நன்றி. இந்த வாரத்திலே தங்களுடைய வாழ்க்கையில் புதிய ஆசீர்வாதமான நாட்களை சுதந்திரிக்கும் மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். பிறந்த நாளை கண்டு நமக்கு நன்றி செலுத்துகிற அடியார்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைத்து ஆசீர்வதித்து உம்முடைய வல்ல திருக்கரத்தில் தொட்டு அவர்களை பலப்படுத்தி புதிய நன்மைகளையும் கிருபைகளையும் கர்த்தர் அருளும்படியான கேட்கின்றோம். போக்கில் வரத்திலும் கூட இருங்க. எல்லாருக்கும் நல்ல சுகபல ஜீவனை தாருங்க. அவருடைய குடும்பத்தின் மக்கள், பெற்றோர்கள், பெரியவர்கள், உடன்பிறப்புகளை ஆசீர்வதிங்க. இம்மட்டுமாக நீ பாதுகாத்ததை போல இனி வரும் காலங்களிலும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் இயேசுவே நாங்கள் கெஞ்சுகிறோம். உடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஞான பாடலில் 163வது ஞான பாடல் 163 1 முதல் 3 கவிகளை பாடுவோம். அருளின் ஊற்றாம் இயேசுவே, மா சஞ்சலமும் பாடும் படுகிற நெஞ்சிலே இருக்கும் நோவை பாரும். அநேக அம்பு தைகதாய் என் பாவங்கள் அகோரமாய் என் மனதை வதைக்கும் என்ற பாடலில் 3 கவிகள் பாடுவோம்.
நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 11ஆம் ஞாயிறாகிய இன்று வாசித்து சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 துவங்கி 50 முடிய. லூக்கா 7:36 முதல் 50. பரிசேயரில் ஒருவன் தன்னுடைய போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டிலே பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு பெண் அவர் பரிசேயனின் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணையில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினாலே நனைத்து தன் தலைமயிரினாலே துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற பெண் இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்திலே 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிகமாக அன்பாய் இருப்பான், அதை சொல்லும் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாக மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாக இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி பெண்ணிடத்திலே திரும்பி சீமோனை நோக்கி, இந்த பெண் பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினாலே என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினாலே அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கும் கொஞ்சம் மன்னிக்கப்படுவதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் பெண்ணை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார் என்பதை. ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் நெஞ்சிலே உமது அன்பின் தீயை மூட்டியிடும். பற்பல மொழி பேசும் மக்களையும் பல நாட்டினரை ஒரே விசுவாச உரிமைக்குள்ளாய் கூட்டி சேர்த்திருக்கிற தேவரீர், உம்முடைய வசனத்தின்படி எங்களை நீர் உயிர்ப்பியும். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 11ஆம் ஞாயிறாகிய இன்று குறிக்கப்பட்டிருக்கிற இந்த பிரசங்க பகுதியிலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த 11ஆம் ஞாயிறுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மையப்பொருள், மனம் திரும்பும் தீயவர்களை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை போல் யார் உள்ளார்? மனம் திரும்புகிற தீயவர்களை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை போல் யார் உள்ளார் என்ற மையப்பொருள் இன்றைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த நாளில் படி வாக்கியத்தை நாம் பார்க்கின்ற போது அதன் நிறைவிலே, எவன் அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று அந்த படி வாக்கியம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. யூத பாரம்பரியத்திலே பொதுவாக பெண்கள் மதிப்பு குறைந்தவர்களாக அவர்கள் கருதப்பட்டார்கள். Women were treated as second class citizen in இயேசு கிறிஸ்து
தன்னுடைய அணுகுமுறையை பெண்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அவர் நிச்சயமாக அறிந்தவராய் பெண்களுக்கு அவர் முக்கியத்தை கொடுத்தார் என்பது வேதாகமத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தபோது குழந்தையாய் கன்னி மரியாள் இடத்திலே பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டவராக அவர் பிறந்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை கேட்பதற்கு ஆண்களை விட பெண்கள் அதிகமாக எல்லா இடங்களிலும் கூடி வருவார்கள் என்பதையும் நாம் வேதாகமத்திலே வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட போது இறுதியாக அங்கு இருந்தவர்கள் நிறைய பேர் பெண்கள் தான் என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். வேதாகமத்திலே புறக்கணிக்கப்பட்ட பெண்களுக்காக நன்மைகளை செய்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை பல சம்பவங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்மணியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது அந்த பெண்ணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னித்து அனுப்பிவிட்டார். இனி பாவம் செய்யாதே என்று ஆலோசனை சொல்லி அவர் அனுப்பினார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். கானானிய பெண் தன்னுடைய மகளுக்காக கெஞ்சி போராடிய போது அந்த மகளை ஆசீர்வதித்து பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்தார் என்பது நமக்கு தெரியும். நாயின் விதவினுடைய மகனை உயிரோடு எழுப்பி தந்தார் என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே வேதாகமத்திலே புறக்கணிக்கப்பட்ட பெண்கள், துன்பத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வந்து ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்று சென்றார்கள் என்பதை பல சம்பவங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறதை நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வாசிக்க கேட்ட பகுதியில அருமையான ஒரு பெண்மணியை குறித்து நாம் சிந்திக்கின்றோம். அவங்களுடைய வாழ்க்கையிலே அந்த செயல்பாடு எப்படி இருந்தது, அந்த செயல்பாடின் மூலமாக அந்த மகள் பெற்றுக்கொண்ட விடுதலையை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக மனத்தாழ்மை உள்ள பெண். மனத்தாழ்மை உள்ள பெண். பரிசேயன் சீமோன் என்ற ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவை வீட்டிற்கு உணவு உண்ணும்படியாக அழைத்திருந்தார். அந்த பெண்ணின் வீட்டிற்கு அந்த பெண் அந்த வீட்டிற்கு அழைக்கப்படவில்லை. பரிசேயனாகிய சீமோன் என்பவருடைய வீட்டிற்கு அந்த பெண் அழைக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை அந்த பெண் அறிந்தாள். அதன் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காண விரும்பி அந்த இல்லத்திற்கு அந்த பெண் சென்றதை நாம் வாசித்தோம். தான் பாவி என்பதை உணர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கு இருக்கிறார் என்பதை அறிந்து அந்த இல்லத்திற்கு சென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அவர் அமர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை கண்ணீரினாலே நனைத்தாள் என்று நாம் வாசித்தோம். யூத அந்த பாரம்பரியத்திலே உணவு உண்ணும் போது அவர்கள் தரையிலே அமர்ந்து சில சமயங்களிலே உணவு உண்ணும் போது கால்களை மடக்கி பின்பாக அந்த கால் இருக்கும்படியாக ஒரு கையை கீழே ஊன்றி அவர்கள் உணவு உண்பது வழக்கம். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த பெண் பின்னாக நின்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காலை அவள் தொட்டு தன்னுடைய கண்ணீரினாலே நனைத்து பரிமள தைலத்தை அந்த கால்களிலே அவள் பூசினாள் என்றுதான் இன்றைக்கு அந்த வசனம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. ஆக அந்த பெண்ணிடத்திலே காணப்பட்ட பண்புகள் என்ன என்ன என்பதை நாம் ஒவ்வொன்றாக இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகின்றது. முதலாவது, இயேசு கிறிஸ்து அந்த இல்லத்திற்கு வந்திருக்கிறார் என்பதை அறிந்தாள். இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு வந்திருக்கிறதை அறிந்து கொண்டாள். அவள் தாமதிக்காமல், இரண்டாவது அவளிடத்துல காணப்பட்ட பண்பு, உடனடியாக இயேசுவை காண அந்த இல்லத்திற்கு சென்றாள். இவர் அழைக்கப்படவில்லை அந்த இல்லத்திற்கு, இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அங்கு இருக்கிறார் என்பதை உணர்ந்து அறிந்து கொண்டு அங்கு போய் இயேசுவை கண்டு அவருடைய கால் அடியின் பக்கமாக நின்று, அவர் கால் அடியின் பக்கமாக நின்று அந்த கால் பாதங்களிலே கண்ணீரினாலே நனைத்தாள்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்பதை அறிந்தவுடனே தாமதிக்காமல் சென்று அவருடைய பாதங்களின் அருகிலே அமர்ந்து அவருடைய கண்ணீரினாலே பாதங்களை நனைத்தாள். இதற்கு என்ன அடையாளம்? தன்னுடைய பாவங்களை அவர் அர்ப்பணித்து அறிக்கை செய்யும்படியாக தன்னுடைய பாவங்களை நினைத்து மனம் கசந்து அழுதாள் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, பாதங்களை முத்தம் செய்தாள். அந்த பரிமள தைலத்தினாலே அவருடைய பாதத்தை பூசி அங்கு தன்னை அர்ப்பணித்த காரியத்தை தான் நாம் உணர்ந்து பார்க்கின்றோம். இதிலிருந்து அந்த பெண்ணுடைய தாழ்மையான ஒரு குணத்தை, தான் பாவி என்று உணர்வதை நாம் இங்கு மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியில லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாக இரும் என்றான். பாவியாகி என்மேல் கிருபையாக இரும் என்று சொல்லி அந்த ஆயக்காரன் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். ஆனால் பரிசேயன் அப்படி ஜெபிக்கவில்லை. தன்னை குறித்து உயர்வாக அவன் பேசிக் கொள்கிறான். மற்றவர்களைப் போல நான் அல்ல, அந்த விபச்சாரக்காரர், அநியாயக்காரர், பரிகாரக்காரரை போல நான் அல்ல, இந்த ஆயக்காரனை போலவும் இல்லை என்று சொல்லி மற்றவர்களை ஒப்பிட்டு பேசுகிறான். ஆனால் ஆயக்காரனும் தன்னை முற்றிலுமாக தாழ்த்தி மார்பிலே அடித்துக் கொண்டு பாவியாகி என்மேல் கிருபையாய் இரும் என்று சொல்லி ஜெபிக்கிறதை நாம வாசிக்கிறோம். அந்த இடத்துல அந்த ஆயக்காரனுடைய தாழ்மையை ஆண்டவர் நமக்கு எடுத்து காட்டுகிறவராக இருக்கின்றார். மனம் கசந்து அந்த பாவத்தை அறிக்கை செய்கிற உணர்வை பெற்றிருந்தான் என்பதை நாம் அறிகின்றோம். அதே போல லூக்கா 22ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். லூக்கா 22:62. வெளியே போய் மனம் கசந்து அழுதான். வெளியே போய் மனம் கசந்து அழுதான். மனம் கசந்து அழுதான். யார்? பேதுரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவன் மறுதலித்ததினாலே தான் பாவம் செய்ததை உணர்ந்தான். மனம் கசந்து அழுதான். அந்த பாவத்தை குறித்த உணர்வு அவனுக்கு இருந்ததினால தான் அவன் மனம் கசந்து அழுதான் என்பதை நாம் அங்கு பார்க்கின்றோம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலக வாழ்க்கையிலே நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள விரும்பினால், அவரிடம் நம்மை அர்ப்பணிக்க விரும்பினால், நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை, தவறுகளை, மீறுதல்களை, அக்கிரமங்களை நாம் அறிக்கை செய்வது அவசியம். தாவீது சங்கீதங்கள் 51ஆம் சங்கீதம் 2-3 வசனங்களிலே, சங்கீதம் 51 2-3 வசனங்கள்: என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவங்களை என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் பாவம் எனக்கு முன்பாக இருக்கிறது, என் அக்கிரமங்களை மன்னியும் என்று அவன் பாவம் செய்தவுடனே ஆண்டவருடைய பிதாவுடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கின்றான், தன்னை தாழ்த்துகிறான் என்பதை நாம் வாசித்தோம். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதியில 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 7:6. அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லி அங்கு சொன்னார்கள். தங்களை தாழ்த்துவதற்காக. அதற்கு பிறகு சாமுவேலின் ஆலோசனைப்படியாக அவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறதை, அதற்கு பிறகு நடக்கிற சம்பவத்தில் அவர்கள் பெலிஸ்தரை மேற்கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதத்தை நாம் அங்கு வாசிக்கின்றோம். ஆகவே மனத்தாழ்மையோடு செயல்படுகிற போது, நம்முடைய இறுதி கடினத்தை விட்டுவிட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிற போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மனத்தாழ்மையோடு கூட அந்த பெண் தன்னை அர்ப்பணித்ததினாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது என்பதை நாம் நிச்சயமாய் அறிந்திருக்கின்றோம். இரண்டாவதாக, மனக்கடினமுள்ள பரிசேயன். மனக்கடினமுள்ள பரிசேயன், மனத்தாழ்மையுள்ள பெண், மனக்கடினமுள்ள பரிசேயன். வசனம் 39 அந்த லூக்கா 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற பெண் இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாக இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கு இருக்கிறார். அந்த பெண் தன்னை தாழ்த்தி ஆண்டுடைய பாதத்தில் தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசிய போது அதை பார்த்த அந்த பரிசேயன் விமர்சனம் செய்கின்றான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அவன் சிந்திக்கிற காரியத்தை இங்கு நாம வாசித்தோம். பரிசேயன் ஆண்டவரை அழைத்தது எதற்காக என்று சொன்னால், தன்னுடைய பெருமையை காட்டிக்கொள்வதற்காக, தன்னுடைய அந்தஸ்தை அங்கு வெளிப்படுத்துவதற்காக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்துவதற்காக அல்ல என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். வழக்கமாக வேதவாதகரும் பரிசேயரும் எப்போதும் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் குற்ற பார்வையோடு கூட தான் பார்ப்பார்கள் என்பதையும் பல இடங்களிலே நாம் வாசித்திருக்கின்றோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. மார்க்கு 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேதபாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீசரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறாரே, இது என்ன என்று அவர்கள் கேட்டார்கள். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்த வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அதே போல லூக்கா 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, லூக்கா 15:2, அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆகவே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவினுடைய செயல்பாடுகளை விமர்சித்து மனக்கடினம் உள்ளவர்களாக அங்கு அவர்கள் செயல்படுகிறார்கள். இந்த வாசிக்க கேட்ட பகுதியில் 49ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம். அப்பொழுது கூட வந்திருந்தவர்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்து யார் அந்த உரிமையை கொடுத்தது என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக எண்ணம் இருந்ததை இங்கு நாம வாசித்தோம். அதே போல யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 41-42 வசனங்களிலே, யோவான் 6ஆம் அதிகாரம் 41-42 வசனங்கள், நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னதின் நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்கிறான் என்றார்கள். எப்படி சொல்லுகிறான் என்று சொல்லி மீண்டுமாய் அவரை குற்றப்படுத்தினார்கள். அவர்கள் மன கடினத்தோடு கூட அவர்கள் செயல்பட்டதை இங்கு நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் மற்ற மக்களுக்கு நன்மை கிடைப்பதை, இயேசு கிறிஸ்து மற்ற மக்களுக்கு சுகம் கொடுப்பதை, ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதை இவர்களாலே ஏற்றுக்கொள்ள முடியாததினாலே இப்படி அவர்கள் செயல்பட்டார்கள். இன்றும் நாமும் பல நேரங்களிலே முறுமுறுக்கிற மக்களாக, இயேசு கிறிஸ்துடைய செயல்பாடுகளை குறித்து அக்கறையற்றவர்களாக, இயேசு கிறிஸ்துடைய அன்பை நாம் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக வாழ்ந்து வருகிறோமா? நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். மன கடினமுள்ள பரிசேயனை போல் நாம் இருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். மூன்றாவதாக, மன்னிப்பளித்த இயேசு கிறிஸ்து. மன்னிப்பளித்த இயேசு கிறிஸ்து. மனத்தாழ்மையுள்ள அந்த பெண், மன கடினமுள்ள பரிசேயன், மன்னிப்பளித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே எல்லாரையும் நேசிக்கிறவராக இருக்கிறார், எல்லாரையும் சமமாய் பார்க்கிறவராக இருக்கிறார். அவர் யாரையும் பாகுபாடு பார்த்து பிரித்து அவர் ஆசீர்வாதங்களை கொடுப்பது கிடையாது. எல்லாருக்கும் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கின்றார். 48-50 வசனங்களை நான் பார்க்கிற போது அந்த பெண்ணை குறித்து ஆண்டவர் இப்படி சொல்லுகின்றார். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. காரணம், இவள் என் மேல் அன்பு செலுத்தினாள் என்று அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவளுக்கு மன்னிப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சங்கீதங்களில 6ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துடைய பிற்பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். சங்கீதங்கள் 6-8. கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார்,
கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். 161வது ஞான பாடலிலே தாழ்விலிருந்து கூப்பிடும் என் சத்தம் கேட்டாங்காக என்று அந்த பக்தன் எழுதுகின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே தன்னை தாழ்த்தி தன்னுடைய பாவத்திற்காக மனம் கசந்து அழுது அர்ப்பணிக்கின்ற போது அங்கு மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணுக்கு இந்த மன்னிப்பை கொடுத்தார் என்பதை நாம் இங்கு சிந்திக்க முடிகின்றது. இன்றைக்கு நாம் முறைமுறையாய் வாசிக்க கேட்ட சங்கீதங்கள் 113 6-7 வசனங்கள் சொல்லுகிறது. 113 6-7. அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் உயர்ந்தவராக இருந்தாலும் அவர் இங்கு நம்மை கண்ணோக்கி பார்க்கிறதற்காக தன்னை தாழ்த்துகிறவராக இருக்கிறார். அவர் எளியவர்களை உயர்த்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாரெல்லாம் நொறுங்குண்ட நெஞ்சத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்று இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே யாரெல்லாம் தன்னை தாழ்த்துகிறார்களோ ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் இந்த இடத்துல அந்த பரிசேயனுடைய செயல்பாடு எப்படி இருந்தது, இந்த பெண்ணினுடைய செயல்பாடு எப்படி இருந்தது என்று ஆண்டவர் அந்த ஒரு ஒப்புமையோடு கூட நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இல்லத்துக்கு சென்ற போது அந்த பரிசேயன் முறையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வரவேற்க கூட இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறோம். யூத முறைப்படி அந்த இல்லத்திற்கு வருகிற மக்களுக்கு முதலாவது கால்கள் கழுவ தண்ணீரை கொடுப்பார்கள் என்பது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட கூட அந்த செயல்பாடை கூட அந்த பரிசேயன் செய்ய இயலாத நிலையில் இருந்தான். ஆனால் இந்த பெண் தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை கண்ணீரினாலே நனைத்திருக்கிறாள். அவருடைய பாதத்திலே அவர் தன்னை ஊற்றி முத்தம் செய்திருக்கிறாள். யூதாசை குறித்து நாம் சிந்திக்க முடியும். யூதாஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கன்னத்திலே அவன் முத்தம் செய்து காட்டிக் கொடுக்கிறவனாக செயல்பட்டான். ஆனால் இந்த இடத்துல இந்த பெண்மணி தன்னை தாழ்த்தி ஆண்டுடைய பாதத்திலே முத்தம் செய்து ஆண்டவர் மீது தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் ஆண்டவர் இங்கு அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். தாழ்மையை, அந்த அர்ப்பணிப்பை, தான் பாவி என்பதை அந்த உணர்வை தான் ஆண்டவர் அங்கே கண்ணோக்கி பார்த்து அந்த பெண்ணுக்கு மன்னிப்பு அளிக்கிறார் என்பதை நாம் இங்கு பார்க்க முடிகின்றது. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். லூக்கா 15:7. அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த பகுதியிலே 3 காரியங்கள், 3 உவமைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, மனம் திரும்பிய மைந்தன். இவை 3க்கும் அந்த ஒரே சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். மனம் திரும்புதல் என்பது அவசியம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி அங்கு அந்த 3 சம்பவத்திலும் எடுத்து காட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 26ஆம் அதிகாரத்தின் 13வது வசனம். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பெண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அந்த பர்ணிக்கல் என்ற அந்த தைலத்தினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை அவர் ஊற்றிய போது ஆண்டவர் இயேசு அதை அங்கீகரித்து இவள் செய்தது எல்லா இடங்களிலும் அது பகிர்ந்து கொள்ளப்படும் என்பதை அங்கு ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த அன்பை அந்த பெண்மணியும் பெற்றுக்கொண்டதை இங்கு நாம் பார்க்க முடிகின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய அந்த தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கின்றார். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, துன்பங்களுக்கு காரணம் ஒருவரோடு ஒருவர் நாம் ஒப்புரவாக முடியாததற்கு காரணம் தாழ்மை நம்முடைய உள்ளத்தில் இல்லை. ஆகவே இன்றைக்கு அந்த பெண்ணை போல தான் குற்றம் செய்தவள் என்பதை உணர்ந்து அர்ப்பணித்ததை போல நாமும் கர்த்தருக்கு விரோதமாய் செய்கின்ற குற்றங்கள், பிழைகளை அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக, மனம் கசந்து நம்மை தாழ்த்தி அவருடைய பாதத்திலே அர்ப்பணிக்கின்ற போது ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். நாம் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததி எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்து நம்மை காப்பாராக. ஆமென்.
அன்புக்குரியவர்களே, கடவுள் தமது பரிசுத்த வார்த்தையை இப்போது நமக்கு மறுபடியும் வருடபடியால் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அவருடைய வார்த்தை நாம் மனமாற ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து நடந்து நற்செயலை தரும்படி ஆன்ம பலத்தை அருளுமாறு அவரை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. மேலும் நமது சபையிலே நோய், வறுமை முதலியவற்றால் வருந்துவோரையும் தங்களுக்காக ஜெபம் செய்படி கேட்டுக்கொண்டவரையும் கடவுள் முறையிலே நினைவு கூறுவோமாக. சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய காரியங்கள் மீண்டுமாக நம்முடைய அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களின்படி ஆராதனை வேளையை நாம் யூடியூப்ல காணலாம். மறு அறிவிப்பு வரும் வரைக்கும் நாம் ஆராதனை ஆன்லைனிலே கண்டு நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் நாமத்தை துதிக்கும் முதலின் கனியாக ஸ்தோத்திர பலியை மூலமாய் கடவுளுக்கு எப்போது செலுத்துவமாக. உண்மை செய்யும் உங்களிடம் உள்ளதை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளவும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பலிகளை கடவுளுக்கு வந்தவை. திக்கற்றனை கவனித்துக் கொள்வதன் பாக்கியம் வந்தவன். தீங்கு நாளில் கர்த்தரனை விடுவிப்பார். வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். பராபரனுடைய சொல்லுக்கடங்காதியுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி கடவுளின் அன்பு முசாடி ஐக்கியமும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். மீண்டும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஞான பாடலில் 174 பாடுவோம். ஞான பாடலில் 174 4, 5, 8 கவிகளை பாடலாம். 4, 5, 8ஆம் கவி.
அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தர் இம்மட்டுமாக எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உலகம் முழுவதும் கர்த்தாவே கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்ட அநேக மக்கள் மரித்த போதும் கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை மட்டுமாக தந்து வந்திருக்கிறீர். மக்கள் நன்றி ஆண்டவரை. தொடர்ந்து இனிமேலும் இந்த கொள்ளை நோயுடைய பாதிப்புகளிலிருந்து எங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடுகின்றோம். கர்த்தாவே, எங்கள் நாட்டுக்காகவும் செபிக்கிறோம். எங்கள் நாட்டிலே எல்லா இடங்களிலும் அமைதியும் சமாதானத்தை தாருங்க. எல்லாருக்கும் சுகபல ஜீவனை தாங்க. குறிப்பாக கர்த்தாவே, எங்கள் பகுதிக்காக செபிக்கின்றோம். ஆகவே தமிழ்நாட்டை ஆசீர்வதியும். தமிழ்நாட்டை ஆளுகை செய்கிற மக்களுக்கு ஏற்ற ஞானத்தையும் நல்ல சிந்தனையும் தாரும். மக்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கு கர்த்தர் அவர்களுக்கு நீ துணிபுரி முடிக்கின்றோம். ஆண்டவரே, மழை வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்ட இடங்கள் உண்டு. கர்த்தர் அந்த இடங்களிலே மக்களுக்கு ஏற்ற நல்ல புனரமைப்பு பணிகள் செய்யப்படும்படியாக நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி கொண்டாடுகின்றோம். சமாதானத்தை நாடுகளுக்காக எங்கள் திருச்சபைக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வாதத்தை நடத்துங்க. இம்மட்டுமாக நீர் வழிநடத்தி வருகிறீர். மக்கள் நன்றி. இனிமேலும் காத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. எங்கள் திருச்சபையில எல்லா இடங்களிலும் உண்மை நாங்கள் துதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிக்கும்படியாய் விடுதலோடு ஆனந்திக்கும்படியாக நீர் எல்லா ஒருமனப்பாட்டின் ஆவியை தரும்படி நாங்கள் கேட்கின்றோம். இந்த கும்பகோணம் பதிக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எங்கள் திருச்சபை மக்களை காத்துக்கொள்ளுங்க. குறிப்பாக வெளிகமான மக்களுக்கு கர்த்தர் பலனாக தாங்குவீராக. தேவைகளுக்காக காத்திருக்கிற மக்களை ஆசீர்வதியும். குறிப்பாக கர்ப்பத்தின் கனியை சுமந்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். திருமதி ஜேனட்டுக்காக ஸ்தோத்திரம். நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து ஈற்ற காலத்திலே குழந்தை பெற்றெடுக்க நீ துணை புரியும். திருமதி கிறிஸ்டிக்காக ஸ்தோத்திரம். அவரை ஆசீர்வதிங்க. ஈற்ற காலத்திலே குழந்தை பெற்றெடுக்க நீர் பலன் தாருங்க. வயதானவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறோம். சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வாலிப பிள்ளைகளை நீ பொறுப்படுத்திக் கொடுங்க. ஆண்டவர்களை திறக்கிற துறைகளை தாழ்த்தி ஒப்புவிடுகிறோம். இம்மட்டுமாய் பாதுகாத்தது போல இனிமேலும் எங்களை காத்து நடத்துவீராக. ஆண்டவரே, உமக்குடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துவதற்கு ஆண்டவரே உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல உண்மையிலேயும் செய்யப்படுவதாக. உங்களுடைய ஆகாரத்தை எங்களுக்கு எடுத்தார். கடகாக நாங்கள் மன்னிக்கிறது போல் நீரும் எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களுடைய சோதனைக்குள் பிரவேசிப்பனாலும் தீமையிலிருந்து ரட்சிக்கப்படும். அதே உள்ள ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்று கும்பிடுகிறே சுவாமி. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தரானவர் நம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்களிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் தந்தருளுவாராக. நிறைவு பாடலாக கீர்த்தனைகளிலே 237வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். கீர்த்தனை பாடல் 237.
தெய்வ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும் என்று துவங்கும் கீர்த்தனை பாடல். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.